வணக்கம். இந்த காணொளி வாயிலாக நாம் காணப்போகிற இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா, அன்கன்சுமேட்டட் மேரேஜ். அப்படின்னா, உடலுறவு இல்லாத திருமண வாழ்க்கை. அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பீனோவஜைனல் இன்டர்கோர்ஸ் இன் தி கப்புள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை 100 கப்புள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 கப்புள்ஸ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது 15% ஆஃப் தி பாப்புலேஷன் மேரிட் கப்புள்ஸில் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். அடுத்தது இதனுடைய முக்கியமான என்ன காரணத்தினால இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் நிறைய என்கவுண்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை, இக்னரன்ஸ். அப்புறம் மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன். அதாவது நிறைய தவறான எண்ணங்கள், கோட்பாடுகள், கட்டுக்கதைகள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இதனால் செக்ஸை பற்றி ஒரு அறியாமலே நம்ம தள்ளப்படுறதுனால சமுதாயத்தில் நம்ம இதை பற்றி வெளியில் அதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய செக்ஷுவல் நாலேஜ் இல்லாத வளர்க்கப்படுறோம். அதனால் இந்த அறியாமைங்கிறது இருக்கிறதுனால தான், லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கிறதுனால தான் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் நிறையா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க கப்புள்ஸ் வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் மோஸ்ட்லி என்னோட சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, என்னால் பெனட்ரேட் பண்ணி உடலுறவு வைக்க முடியல. அடுத்தது டூ அண்ட் ஃபோரோ மூவ்மெண்ட் பண்ணணுமான்னு கூட அவங்களுக்கு ஆஃப்டர் பெனட்ரேஷன் நிறைய ஹஸ்பண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப்டர் பெனட்ரேஷன் என்ன பண்ணணும்னு தெரியல. அது மாதிரி ஒரு வகையாக சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டூ அண்ட் ஃபோரோ மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது எனக்கு விரைப்புத்தன்மையை சஸ்டைன் பண்ண முடியல, உள்ளார நுழைச்சதுக்கு அப்புறம் எரெக்ஷன் போயிடுது, என்னால் பெனட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் நாங்கள் ராங் சைட்டில் பண்ணுறது மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது, கிளைட்டோரிஸில் போய் பெனட்ரேட் பண்ணுவாங்க, யுரித்ராவில் போய் பெனட்ரேட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னா நாளடைவில் வலியை உண்டாக்கும் ஃபீமேல் பார்ட்னர்ஸ்க்கு. அடுத்தது பெண்கள் சொல்கிற மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, இந்த வஜினிஸ்மஸ். அதாவது எனக்கு அவர் பெனட்ரேட் பண்ண வந்தாருனாவே எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதாவது ஃபியர் ஆஃப் பெயின். இந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு பெண்கள் சைட்லேருந்து. அடுத்தது ஆல் தி செமன் கம்ஸ் அவுட் அப்படின்னு ஒரே லைனில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, விந்து உடலுறவு முடிச்ச உடனே பார்த்தா ஃபுல்லாக வழிஞ்சு வெளியில் வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மேல் பார்ட்னர் விந்துவை எங்கே டெபாசிட் பண்ணியிருக்காருன்னா அவுட் சைட் தி வஜைனா, வல்வாவிலேயே டெபாசிட் பண்ணதுனால ஆல் தி செமன் கம்ஸ் அவுட் அப்படின்னு ஒரு லைனில் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அடுத்தது முக்கியமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, 2 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்னன்னு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம அன்கன்சுமேட்டட் மேரேஜை ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். இதுதான் காமனாக ஆணும் பெண்ணும் சொல்கிற சில அதாவது ப்ரெசென்ட் பண்ணுற விஷயங்கள். இதை அடுத்தது கான்சிக்வன்ஸ், இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆண் தொடர்ந்து தப்பான இடத்துல தவறான டைரக்ஷனில் அந்த பெனட்ரேஷனை ட்ரை பண்ணும்போது அந்த ஃபீமேல் பார்ட்னருக்கு வலி உண்டாயிடும். அந்த வலி உண்டாச்சுனாக்க உடலுறவு கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த ஆண் மேல் பார்ட்னருக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப அதாவது ரெகுலராக இதே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூ தலை தூக்கும். அதாவது குழந்தையின்மைக்கு தள்ளப்படுவாங்க. 2 வருஷம் ஆனாலும் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளாரியே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் டெவலப் ஆகி மன அழுத்தம், கவலை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் ஆரம்பிக்கும் 2 பேர்த்துக்குள்ளார. இன்டர்மெரிட்டல் அந்த ரிலேஷன்ஷிப்பு பாதிச்சிடும். பாதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 2 பேரும் டைவர்ஸ்ன்னு போவாங்க. சில பேர் நிறைய கப்புள்ஸ் என்கிட்ட சொல்கிறது, எனக்கு சூசைடல் டெண்டன்சிலாம் வருதுன்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது இதில் இந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு பெண்கள் எப்படி காரணமாகிறார்கள், ஆண்கள் எப்படி காரணமாகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களில் நான் சொல்லியிருக்கிறேன் வஜினிஸ்மஸ், அதாவது ஃபியர் ஆஃப் பெயின். டிஸ்பெரோனியானா ஆக்சுவலாக பெயின் இருக்கிற ஒரு கண்டிஷன். அந்த ஹைமன் கன்னித்திரை ரிஜிடாக இருக்கிறது, திக்காக இருக்கிறது, இதெல்லாம் ஒன்று. அடுத்தது வெஜைனல் அட்ரீஷியான்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா கஞ்சனிட்டலாகவே பெண் உறுப்பு டெவலப் ஆகாத ஒரு கண்டிஷன். அடுத்தது ஃபியர் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பம் அடைவதை பற்றிய ஒரு பய உணர்வோடு இருக்கிறது. அடுத்தது எனி இன்ஜுரி, ட்ராமா, இன்ஃபெக்ஷன் இது மாதிரி இருந்தாலும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சைல்டுஹுட் செக்ஷுவல் அப்யூஸ். இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்கணும் அன்கன்சுமேட்டட் மேரேஜில். இப்போ மோஸ்ட்லி இந்த ஃபீமேல் பார்ட்னர்கிட்ட இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்கப்படணும். ஆண்கள் எப்படி காரணமாகிறார்கள் அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு, என்னென்ன கண்டிஷன் இருந்தால் அந்த அன்கன்சுமேட்டட் மேரேஜுக்கு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா, விரைப்புத்தன்மை குறைபாடு, விந்து முந்துதல், ஆண் உறுப்பு வளைந்திருத்தல், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதுதான் மெயினாக. ஆனால் ஒரு கப்புளாக பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன்,
இதுதான் வந்து காரணங்களாக அமையுது அன்கன்சியூமேட்டட் மேரேஜுக்கு. அடுத்தது பார்ட் வந்து இது எப்படி சார் வைத்தியம் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் டாக்டர், அதாவது குவாலிஃபைட் செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டண்ட்டை நீங்கள் அணுகும்போது உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, செக்ஸ் தெரப்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது கன்சர்ன் கண்டிஷன் இருந்தால் ஃபார்மோகோ தெரப்பி. இது மூணையும் கம்பைன் பண்ணி நம்ம வைத்தியம் பண்ணும்போது ஈஸியாக அதிலேருந்து ஓவர் கம் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ப்ரீமெரிட்டல் செக்கப் அண்ட் கவுன்சிலிங், அதாவது திருமணத்திற்கு முன்பு பரிசோதனை, திருமணத்திற்கு முன்பு கவுன்சிலிங் ஆலோசனை பெற்றுக்கொண்டால் இந்த அன்கன்சியூமேட்டட் மேரேஜை கட்டாயம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க டீட்டெயில்டாக ஹிஸ்ட்ரி நாங்கள் கேட்போம். ஆணுக்கு வந்து அந்த ஆண் உறுப்பை செக் பண்ணும்போது அதனுடைய படிந்திருக்கும் வெள்ளையாக ஒரு பொருள், அது பேர் ஸ்மக்மான் பேர். அது மாதிரி படிஞ்சதுன்னா அவர் நீண்ட நாட்களாக உடல் உறவுல ஈடுபடலன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபீமேல் ஜெனிட்டல்ஸை வந்து கைனகாலஜிஸ்ட் அனுப்பிச்சு நாங்கள் செக் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அவங்க சொல்லிடுவாங்க ஹைமன் நல்லா இருக்குது, இன்டாக்டாக இருக்குது, இதில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அது என்ன காரணம், வஜினிஸ்மஸா இல்லை உண்மையாக ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்கன்சியூமேட்டட் மேரேஜ்னால் என்னென்ன காரணங்களால் எப்படி ப்ரெசென்ட் ஆகுது, என்ன வைத்தியம் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த ப்ரீமெரிட்டல் செக்கப் அண்ட் கவுன்சிலிங்கிறத வந்து இந்த கான்செப்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.